அல்ஹம்துலில்லாஹ் இந்த முழு ஜனாசாவுடைய பாடம், முழு ஜனாசாவுடைய செயல்முறை விளக்கம் பார்க்க போகிறீங்க இன்ஷா அல்லாஹ். இதோட செய்யக்கூடிய நோக்கம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய கிருபையில் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தை தவிர மாற்று மத சமுதாயங்கள் எல்லாமே அவருடைய இறந்து போன தந்தைக்கும் இறந்து போன தாயாருக்கும் உற்றார் உறவினர்களுக்காக வேண்டி சரியான கடமுறை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை கடமையாக நடைமுறைப்படுத்தி வருகிறார்கள். ஆனால் நம்ம இஸ்லாமிய சமுதாயம் அப்படின்னு சொன்னால் நவீன காலத்தில் புகுந்து போயிருக்குது. ஆனால் தான் வந்த வழி மரபுகளை இஸ்லாமிய அடிப்படையாக இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மறந்து போய்விட்டது. எப்படின்னு சொன்னால், இந்த இறுதிச் சடங்கு தன்னுடைய தாயாருக்கும் தகப்பனாருக்கும் செய்ய வேண்டிய இறுதிச் சடங்கை என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இஸ்லாம் சமுதாயம் இது என் மீது சுமத்தப்பட்ட கடமை இல்லை, இது நான் செய்ய வேண்டிய கடமை இல்லை என்பதாக கருத்தில் கொண்டு ஒரு பள்ளியுடைய இமாமாக இருந்தால், ஒரு பள்ளியுடைய முஅத்தினாக இருந்தால் அவர்தான் செய்யணும். யார் ஆலிமாக இருக்கிறாங்களோ, யார் ஹாஃபிதாக இருக்கிறாங்க, ஒரு அறிஞராக அவர்கள் தான் செய்ய வேண்டிய வேலை என்பதாக கருத்தில் கொண்டு தாங்கள்லாம் ஒதுங்கி சென்று விட்டார்கள். அந்த கடமை என்னென்னு உணரலை. இப்போ முறைப்படி யார் செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு தகப்பனாருக்கு ஒரு மகனார் செய்ய வேண்டிய ஒரு கடமை, ஒரு தாயாருக்கு ஒரு மகள் செய்ய வேண்டிய கடமை. நம்ம சடங்கா செய்ய வேண்டாம், இறைவன் நம்பி சுமத்தப்பட்ட கடமை. கஃனிடுதல், ஜனாசா கழுகி அடிக்கழுகி ஜனாசா கழுகி கஃனிட்டு சரியான முறை கடமையை செய்தல். எந்த இஸ்லாம் சமுதாயம் நிறைய மறந்துடுச்சு. நிறைய இடத்துல பார்த்துருக்கலாம், ஜனாசா தொலை வைக்கப்படுகிறது, ஆனால் அவர் வெளியிட்டு வந்துருப்பார். ஏன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தொலைக தெரியாது, எனக்கு சட்டம் தெரியாது, தொலை வைக்க தெரியாது. யார் மரணித்திருக்கிறாரோ அந்த மரணித்த நபருடைய மகன்தான் அவர் தொலை வைக்க வேண்டும், மகன்தான் ஜனாசா கழுக வேண்டும், மகன்தான் கஃனிட வேண்டும். ஆனால் நம்ம இஸ்லாம் சமுதாயம் மறந்துடுச்சு. இதையெல்லாம் திருப்பி என்ன செய்யணும், திருப்பி நடைமுறைப்படுத்தி வாழ்க்கையில் நடாத்திட வேண்டும் என்பதற்காக இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு செய்முறை விளக்கங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்த வீடியோவில் என்ன விஷயங்கள் கூடுதலாக இருக்கலாம், பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், வார்த்தைகள் கூட குறைவு இருக்கலாம். அதில் யார் கண்டுகளித்து தவறு என்பதாக மனசில் தோணுகிறதோ, இது நேரடியாக என்னோட தலைமை அலுவலகத்துக்கு காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய குறைகள் பதிவு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். மனிதன் என்று சொன்னால் குறைவுள்ளவன் தான். அதனால் இந்த வீடியோ பக்காவான முறையில் நாங்கள் போட்டிருக்கிறோம். இதுதான் முழுக்க உண்மை, முழுக்க இதுதான் அப்படிங்கிற நம்ம சொல்லலை. இதை நம்ம செய்முறை செஞ்சு காட்டியிருக்கிறோம். இதில் யாரெல்லாம் கண்டுகளிக்கிறீர்களோ, இதில் தவறுகள் இருந்தால் தயவு செய்து நீங்கள் குறையை நிறையாக்குவதற்காக எங்கள் தலைமையிடத்தை அணுகி உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட துவா இது பார்த்த வண்ணமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜனாசா ஒருத்தவர் இறந்து விட்டால் முதலாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன? ஒருத்தவர் எந்த நிலையிலாம் இறக்கலாம். அதாவது உடம்பு சரியான நிலை, படுத்த படுக்கையோட நிலை, மருத்துவமனைக்கு போயிட்டு வந்திருக்காங்க, வீட்டில் வந்த உடனே இது மாதிரி இறந்து போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அடிக்கழுகுதல் முதல்ல என்ன செய்யணும் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் பார்க்க போகிறோம். ஒரு இறந்தவர் மேலே ஆடை உடுத்திருக்கலாம், கீழே அங்கி உடுத்திருக்கலாம். இப்போ இது எப்படி ரிமூவ் பண்ணுறது, எப்படி நம்ம கழட்டுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம அதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால், இறந்த உடல் உடல் முழுக்க புண்ணாக இருந்துச்சுன்னா எவ்வளவு வலி தொட்டால் வலி இருக்குமோ அவ்வளவு வலி இறந்தவர்களுக்கு இருக்கும். அதனால தான் என்ன செய்கிறோம், அவங்க உடுத்தியிருக்க ஆடை கூட ரொம்ப சென்சிட்டிவாக, ரொம்ப பாதுகாப்பான, ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி இல்லாமல் ஆடை அணிவோமோ அந்த அடிப்படையில் ஆடை அணிவிக்கணும், ஆடையும் கழட்டணும். முதல்ல இந்த ஜனாசா என்று சொல்லக்கூடிய ஒரு உருவ பொம்மை இந்த மேலே சட்டை கீழே அங்கி அணிவிச்சிருக்கிறோம். இதை எப்படி நம்ம கழட்ட போகிறோங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது ஒரு ஜனாசாவுடைய இடது பக்க விழா எலும்புகள், வலது பக்க விழா எலும்பு இருக்கும். இடது பக்க விழா இடுப்பில் இருந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணலாம். அப்படி கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது போல் கிழிச்சு நம்முடைய அக்குள் பகுதியில் நிப்பாட்டிடணும். அக்குள் பகுதியிலிருந்து, அதாவது மார்பு பகுதியிலிருந்து நேராக கழுத்து பகுதிக்கு நம்முடைய அடுத்த கட் பண்ணுறதை நேராக கொண்டு போகணும். நேராக கொண்டு காலர் பகுதியில் நம்ம என்ன செஞ்சிடணும், கட் பண்ணி எடுத்துடணும். இப்பொழுது இந்த பகுதி தனியாக பிரிஞ்சிடும். இப்போது நம்ம சாதாரணமாக சட்டையை கழட்டுற மாதிரி செஞ்சிடக்கூடாது, சட்டையை நம்ம கழட்டிடக்கூடாது. அடுத்து கீழே மணிக்கட்டு வரை போகணும். மணிக்கட்டில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் சட்டையுடைய இந்த இடம் இருக்கும். அப்போ இப்படி இந்த இடத்த கட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா நேராக தோல் புஜத்துக்கு கொண்டு போயிடலாம். இந்த தோல் புஜத்திலிருந்து அடுத்த மாறு பகுதிக்கு இப்படியே கொண்டு வந்துடலாம்.
இப்போ இந்த பக்கம் எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் நம்ம கட் பண்ணி நம்ம சட்டையை உருவி எடுத்துடுறோம். சரி, 2 பகுதியும் கட் பண்ணியாச்சு. வலதுபுறம் இடுப்பிலிருந்து நம்ம இடதுபுறம் கட் பண்ண மாதிரியே நம்ம அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். நம்ம கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி நேராக மார்பு பகுதிக்கு கொண்டு போயிடுறோம். மார்பு பகுதியில் போய் நேராக காலர் பகுதிக்கிட்ட போய் நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். அப்போ இந்த நடு துணினா, அதாவது முன்பகுதியினுடைய நடு துணி 2 பக்கத்துடைய துணியும் நமக்கு இப்படி வந்துடும். இதை எடுத்துகிட்டு கீழே போட்டுட்டு முன்ன சொன்ன மாதிரி நம்ம சட்டையுடைய கை பட்டன் கீழே பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். அதே மாதிரி கேப்லையுமே கட் பண்ணுறோம். கட் பண்ணி நேராக நம்ம அக்கிள் பகுதிக்கு கொண்டு போயிட்டோம். அக்கிள் பகுதியிலேருந்து மார்பு பகுதிக்கு கொண்டு போனோம்னா ஈஸியான முறையில் துணி வந்துடும். மேல் பகுதி ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடும். இப்போது ஒரு ஜனாசாவுக்கு அடித்துணி சட்டையுடைய அடிப்பகுதி கீழே இருக்கும். எப்படி ரிமூவ் பண்ணுறது? சாதாரணமாக சின்ன பிள்ளை கழட்டுற மாதிரி இழுத்துற மாதிரி இழுத்துறக்கூடாது. அதுக்குன்னு சரியாக நெறிமுறைகள் இருக்குது. இப்போ நம்ம அதை செஞ்சு காட்ட போகிறோம். வாங்க. மாதிரி அழகாக தூக்குங்க. இப்படி உடம்பை 2 பேர் இருந்து கொஞ்சம் பெரட்டின பிறகு அடித்துணி இருக்கும். அடித்துணியை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இடதுபுறத்திலிருந்து வலதுபுறத்தில் நம்ம தள்ள போகிறோம். தள்ளிட்டு திருப்பி உடம்பை பழைய நிலைமைக்கு வச்சிட போகிறோம். இந்த பக்கம் வாங்க. இப்போ நம்ம செஞ்ச மாதிரி அதே ஆப்போசிட் எதிர்வினை இடது பக்கத்தில் போய் நம்ம செய்ய போகிறோம். இடதுபுறத்தில் நம்ம அதே மாதிரி செய்ய போகிறோம். செஞ்ச பிறகு கீழே இருக்கக்கூடிய துணியை நம்ம என்ன செஞ்சிடலாம்? விட்டுருங்க. அப்போ ஜனாசாவுக்கு எந்த விதமான உடம்பு அழுத்தமோ எந்த விதமான ஒரு தொந்தரவோ இல்லாமல் நம்ம துணியை எடுத்துடலாம். இது மாதிரி நம்ம செஞ்சுருவோம். அதே மாதிரி கீழங்கி கைலியோ இல்லை பேண்ட்டோ இல்லை என்ன சாக்ஸோ என்ன உடையை உடுத்திருக்கிறாரோ கழட்ட முடியாமல் இருக்கிறாரோ அந்த ஒரு ஆடையை நம்ம இதே மாதிரி நம்ம வெட்டி எடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்மளுடைய தோதுக்கு ஏற்றாற் போல் என்ன செய்யணும்னா வலதுபுறத்துலேயோ இடதுபுறத்திலையோ நம்ம கட் பண்ணிக்கலாம். சில துணிகள் உடல் பருமனாக இருந்தாங்கன்னா கத்திரிக்கோள் உள்ள விட தேவையில்லை. நம்ம ஈஸியாக அப்படி நம்ம கிழிச்சிடலாம். ஏன்னா நம்ம தூக்கி போடக்கூடிய துணி தான் அது. இப்போ நம்ம துண்டாக எடுத்துடலாம். இப்போ எடுத்த பிறகு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த மேல் துணியை டக்குன்னு உருகிறாமல் அவுரத்து இங்கே மறைச்சிருக்கணும். மேல் துணி அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்யணும்னா முன்ன செஞ்ச மாதிரி இந்த பகுதி பெரட்டிட்டு அடித்துணியை நம்ம வலது பக்கம் தள்ளணும். வாங்க. அடித்துணியை நம்ம இது மாதிரி தள்ள போகிறோம். கீழே விட்டுருங்க. இப்போ இந்த பக்கம் பெரட்டி அடித்துணியை தள்ளின மாதிரி நம்ம இடது பக்கம் போயிட்டு வலது பக்கத்தை நம்ம உடம்பை அந்த பக்கம் திருப்பற போகிறோம். நம்ம சட்டை துணி எப்படி நம்ம கீழே துணி எடுத்தோமோ அதே மாதிரி நம்ம இந்த துணி கீழே அங்கி துணி நம்ம எடுக்க போகிறோம். விட்டுருங்க. நம்ம இது மாதிரி நம்ம துணி எடுத்துட்டோம். இப்போது நம்ம துணி எடுத்த பிறகு மேலுடைய அவுரத்தை மறைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ இந்த துணியை அப்படியே எடுத்து தூக்கி போட்டுறாமல் கொஞ்சம் மேலே துணி இருக்கிற மாதிரி கொஞ்சம் நம்ம கழுவுறதுக்காக வேண்டி இப்படியாக வசதி செஞ்சு வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி ஹயாத்தாக இருக்கும் பொழுது உடம்பையும் அவுரத்தை மறைக்கிறோமோ அதே மாதிரி மௌத்தான பிறகும் அந்த அவுரத்தை மறைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போது அவங்க எந்த நிலைமையில் வஃபாத்தானாங்கன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு மருத்துவடைய சிகிச்சைக்குள்ளாக்கப்பட்டோ இல்லை ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியோ ஏதோ ஒரு நிலை மௌத்தாக்கப்பட்டிருக்கலாம். அந்த ஆடை சுத்தமாகவும் இருக்கலாம், சுத்தம் இல்லாமல் இருக்கலாம். உதாரணமாக உடுத்தின ஆடை அசுத்தம் தான். அப்போது உடுத்தின ஆடையோடு இருக்கிறாருன்னு சொன்னால் அந்த ஆடை ரிமூவ் பண்ணிட்டு தான் வேறு ஒரு ஆடை அணிவிச்சு நம்ம குளிப்பாட்டணும். இப்போ அதான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம உடுத்தின ஆடை அழுக்காக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம்? வேறொரு 1/2 மீட்டர் துணி நம்ம கட் பண்ணி அந்த ஜனாசா மேலே போட்டு, ஏன்னா சுத்தமான துணி தான், ஜனாசா மேலே போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அந்த ஜனாசாவை கழுக போகிறோம். இந்த 1/2 மீட்டர் துணி எங்கே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜனாசாவுக்கு தேவையான துணிகள் வாங்கப்படும், கஃபன் துணி. அதுலேருந்து ஒரு 1/2 மீட்டர் மட்டும் என்ன செஞ்சுக்கணும்? எடுத்துக்கணும். ஆனால் அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களாக இருந்தால் அந்த நெஞ்சு பகுதியை மறைப்பதற்காக வேண்டி ஒரு 1/2 மீட்டர் துணி,
மேலே அரை மீட்ரு, கீழே அரை மீட்ரு. நம்ம 1 மீட்டர் துணியை பெண்களுக்கு ஒதுக்கி ஆகணும். ஆண்களாக இருந்தால் கீழ் அங்கி இடுப்பை மறைப்பதற்காக மட்டும் அரை மீட்ரு போதும். அரை மீட்ரு எப்படி நம்ம எடுக்கிறதுன்னு சொன்னால், நம்முடைய கை அளவு பார்த்துக்கிடலாம். உதாரணமாக நம்முடைய விரல்கள் நடு விரலை இப்படி பிடிச்சிட்டு நம்ம லைட்டாக கழுத்தை திருப்பணும் சொன்னால் இது 1 மீட்ரு வந்துடும். 1 மீட்டரில் பாதியாக ஆக்கி கொள்ளலாம். பாதியாக ஆக்கி மடிச்சுட்டு அந்த பாதியை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இது மாதிரி முறையில் நம்ம கிழித்து கொள்ளலாம். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம அந்த பகுதியில் ஒரு ஆளை வச்சுட்டு, அதாவது யார் ஜனாசா கழுகிறார்களோ, யார் இது மாதிரி வேலைகள் செய்கிறார்களோ அதற்கு எதிர்புறமாக ஒரு நபரை வச்சுட்டு இந்த துணியை அந்த பக்கம் பிடிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் கீழே உள்ள துணியை நம்ம ரிமூவ் பண்ணணும். நம்முடைய துணியை இது மாதிரி நேரான முறையில் பிடிச்சிட்டு இந்த துணியை மேலே அவுரத்தில் போட்டுட்டு இந்த துணி என்ன செய்யலாம், நம்ம இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கீழே வச்சிடலாம். அப்போ இந்த துணி நம்முடைய இடுப்பு பகுதியில் கொஞ்சம் இப்படி மடக்கி விட்டுக்கலாம். இப்படி வச்சிடலாம். இதே பெண்களாக இருந்தால் இது போல் துணி என்ன செய்யணும், இந்த மார்பு பகுதியிலையும் நம்ம துணி போட்டாகணும். இப்போ ஆண்களுக்கு எப்படி நம்ம அந்த மேல் ஆடையை நம்ம கழட்டினமோ, எப்படி வலதுபுறத்திலோ இடதுபுறத்திலோ கட் பண்ணி நம்முடைய காலர் பகுதிக்கு போய் எப்படி கட் பண்ணமோ, அதே மாதிரி பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையும் அப்படி தான் கட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்போ அது மாதிரி நம்ம கட் பண்ணிவிட்டு, எப்படி ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை, நெஞ்சு பகுதி தெரிஞ்சாலும் அது அவுரத்து இல்லை. ஆண்களுக்கு அவுரத்து தொப்புள்ளிருந்து நம்முடைய முழங்கால் கீழே வரதான் அவுரத்து. ஆனால் பெண்களுக்கு என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த மேல் துணியை அவ்வளோ சீக்கிரமாக ரிமூவ் பண்ணிடக்கூடாது. வேணும்னா நம்முடைய உடம்பை திருப்பி கீழ்ப்பகுதி துணி மட்டும் எடுத்துகிட்டு மேல் பகுதி துணி அப்படியே தான் இருக்கணும். அப்போ நம்ம மேல் பகுதி துணி எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இப்போது எப்படி நம்ம இடுப்பு பகுதிக்கு நம்ம துணி பிடிச்சிக்கிட்டு துணி மேலே வச்ச மாதிரியும் துணி கீழே இழுத்த மாதிரி செஞ்சோமோ, அதே மாதிரி தான் நம்ம பெண்களுக்கும் மார்பு பகுதியில், அதாவது நெஞ்சு பகுதியில் 2 பேர் துணி பிடிச்ச மாதிரி இருக்கணும், கீழே துணி எடுத்த மாதிரி இருக்கணும். இப்படி தான் செய்கிற பெண்களுக்காக வேண்டி. பாப்பா இதே மாதிரி துணி அதுக்கு ஒரு அரை மீட்டர் என்ன செஞ்சிடணும்னு சொன்னால், இதே மாதிரி பிடிச்சிட்டு இப்போ துணியை 2 பேர் பிடிச்சி ஒரு ஆள் என்ன செய்யணும்னா, இந்த துணி எடுத்த மாதிரி இருக்கணும், துணி வச்ச மாதிரி இருக்கணும். ஒரே நேரத்தில் 2 வேலைகளும் ஒரே மாதிரி நடந்தால் மட்டும்தான் பெண்களுடைய அவுரத்தை பாதுகாக்க முடியும். நமக்கு கழுவுவதற்காக வசதிக்காக அந்த மாதிரி நம்முடைய அக்கல் பகுதியில் துணி இது மாதிரி கொஞ்சம் உள்ளே திணிச்சு விட்டுட்டு நம்ம இந்த பகுதியில் என்ன செய்யலாம், நம்முடைய அவுரத்தை எல்லா முழுக்க கழுவலாம். அடிக்கழுகுதல், உயிர் பிரியும் பொழுது மலம் ஜலம் வெளியாகிருக்கும். அந்த அசுத்தத்தை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். எப்படின்னா, முதல்ல செஞ்ச மாதிரி உடம்புல கொஞ்சம் திருப்பினோம்னு சொன்னால், இப்படி திருப்பும் பொழுது கீழே நஜீஸ் இருக்கும். அப்போ நஜீஸ் இருக்கும் பொழுது தண்ணியை நம்ம இடுப்பில் தண்ணி ஊற்றி விட்டோம்னா தற்சமயம் வெளியாக இருக்கக்கூடிய நஜீஸு தண்ணி வெளியே போயிடும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோன்னா, நம்முடைய தோல் புஜத்தில் 2 பக்கம் தோல் புஜத்திலையும் கையை கொடுத்து இடுப்பு பகுதி, அதாவது தொப்புளுக்கு கொஞ்சம் கீழே அடிவயிறுன்னு சொல்லுவாங்க, அந்த அடிவயிறில் கையை வச்சு உடம்பை நம்ம இப்படி ஷாக் பண்ண போகிறோம். நான் பொம்மையாக இருக்கிறதுனால நான் ஒரு ஆள் பண்ணுறேன். இதே நம்ம ரியல் ஜனாசா அப்படின்னு சொன்னால் 2 பகுதியிலேருந்து என்ன செய்யணும், ஏன்னா பாடி வெயிட்டாக இருக்கிறதுனால 2 பகுதியிலேருந்து இப்படி நம்ம தூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இப்படி முதல் பகுதி. அப்போ தூக்கும் பொழுது இந்த வலது பக்கம் கை, அங்கே நிற்கிறவர் இடது பக்கம் கை என்ன செய்யணும்னா, அடிவகத்தை கீழே தள்ள மாதிரி இப்படி இருக்கணும். ஃபுல்லாக தள்ளிடக்கூடாது. அந்த கை வச்ச கை நம்முடைய கொஞ்சம் பலுவை கொஞ்சம் தள்ளின மாதிரி இருக்கணும். இப்படி தள்ளின மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் வயிற்றில் இருக்கக்கூடிய மலங்கள் சிறுநீரமாக இருக்கட்டும் கொஞ்சம் வெளியாகும். இப்போ அதான் பண்ண போகிறேன் பாருங்கள். இப்படி கொடுத்துட்டு கொஞ்சமாக முதல் தடவை, 2வது தடவை, 3வது தடவை கொஞ்சம் உட்கார வச்ச மாதிரி செஞ்சுட்டு திருப்பி நம்ம விட்டுறணும். இப்போ நம்ம ஜனாசா கழுகும் பொழுது 2 ஜக்குகள் பயன்படுத்தணும். 2 ஜக்கு ஏன் 2 ஜக்கு பயன்படுத்துகிறோன்னு சொன்னால், நம்முடைய கையினால் ஜனாசா கழுகுறோம், அதை திருப்பி ஜக்கை பிடிப்போம், அதே இன்னொரு ஜக்கு மாற்றி போட்டோன்னா அந்த தண்ணியில் படும்பொழுது தண்ணி டோட்டலாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஃபுல்லாகவே நஜீஸ் ஆகி சுத்தம் இல்லாமல் போயிடும். அதுக்காக 2 ஜக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். ஒரு ஜக்கில் ஒரு ஆள் மொண்டு ஊற்றுவாங்க, இன்னொரு ஜக்கில் நம்ம ஊற்றி கழுக போகிறோம். இந்த ஜக்கை என்ன செஞ்சிடக்கூடாதுன்னு சொன்னால், யார் கழுகுறாங்களோ அந்த நபர் கையில் வைத்திருக்கக்கூடிய ஜக்கை அந்த பெரிய தண்ணி பவுலில் என்ன போட்டுறக்கூடாது.
இப்போ நம்ம தண்ணி வாங்கி ஊற்றி கழுக போகிறோம். நம்ம ஏற்கனவே நம்ம உடம்பை என்ன செஞ்சுருக்கோம், தோல் பூஜத்தில் கை வச்சு 3 முறை உட்கார்ந்த நிலையில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் பித்தட்டை என்ன செஞ்சுருக்குன்னு சொன்னால், நம்முடைய மல துவாரத்திலேயோ சிறுநீர துவாரத்திலேயோ சிறுநீரகமோ மலமோ வெளியாக இருக்கலாம். அதை நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ 2 பேர் என்ன செய்வாங்க, முன்ன செஞ்ச மாதிரி தோல் பூஜத்தை ஒரு ஆள், இந்த இடுப்பில் ஒரு ஆள், திருப்பி இடுப்புற ஒரு ஆள், காலில் ஒரு ஆள் வச்சு உடம்பை பிரட்ட போகிறாங்க. நம்ம கீழே தண்ணி ஊற்றி அந்த நஜீஸை கழுக போகிறோம். பித்தட்டில் நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றினோடனே நஜீஸ் என்ன செஞ்சிடும், பித்தட்டிலேருந்து தண்ணி நகர்ந்துடும். நகர்ந்த பிறகு நம்ம படுத்திருக்கக்கூடிய அந்த பலகையில் நஜீஸ் இருக்கலாம். நஜீஸில் அந்த பலகையில் தண்ணி இப்படி ஊற்றி விட்டுறலாம். திருப்பி உடம்பு பல நிலைமைக்கு வந்துடணும். இப்போ அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், அடிக்கழுகுன இடுப்போடு மட்டும் இல்லாமல் சோப்பு தண்ணி வச்சு உடம்பு முழுக்க சும்மா சின்ன குழந்தை கலவரமாக கழுவி நம்ம ஒரு துணி போட்டு மூடி வைக்க போகிறோம். இப்போ அந்த சோப்பு எப்படி கிடைக்கிறது, 2 விதமாக இருக்குது. எப்படின்னு சொன்னால், ஒரு ஜனாசா கழுவுவதற்காக வேண்டி பக்காவான ஏற்பாடுகள், முன்னேற்பாடுகள். அந்த முன்னேற்பாடுகளில் அந்த சோப்பு, அந்த கற்பூரம் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு, அந்த சீயக்காய் தூள் ரெடி பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப ரிலாக்ஸான முறையில் ஜனாசா கழுகுற முறை ஒன்று. இன்னொன்று, ஜனாசா புதிதாக கற்றுக்கொண்டு ஜனாசா கழுகு தெரிந்த நபர்கள் ஒரு இடத்து ஜனாசாவுக்காக போகிறாங்க. அந்த போன இடத்துல கழுவுறதுக்கான யாருமே ஆள் இல்லை அப்படின்னு சொன்னால், கழுகு தெரிஞ்சவள் உடனடியாக அந்த இடத்துக்கு போய் சோப்பு எப்படி கரைக்கிறது, ரொம்ப ஈஸியான முறையில் இலகுவான முறையில் கரைக்க போகிறோங்கிறத பார்க்க போகிறோம். இப்படியாக சொரணம் சொன்னால், அந்த சொரணதல் மூலியமாக ரொம்ப லேயர் மாதிரி கீழே விழும். அந்த தண்ணியில் போட்ட மாதிரி ரொம்ப ஈஸியாக கரைஞ்சிரும். அதே பார்த்திங்கன்னா, கல்லில் வச்சு நசுக்கணுமோ அல்ல வேறு சுற்றியில் வச்சு நசுக்கணும்னா சோப்பு நஞ்சு போகும் ஒழிய, ஆனால் கரையருடைய ஏற்பாடுகள் ஆகாது. லேயர் சில்லு சில்லாக என்ன செய்யும், சோப்புகள் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஈஸியான முறையில் நம்ம கரைச்சி எடுத்துடலாம். இது மாதிரி முறையில் நம்ம உடனடியாக வேலையாகணும்னு சொன்னால் இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கலாம். இது மாதிரி சில்லு சில்லாக எடுத்து வச்சு அந்த சோப்பில் நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம், அந்த சோப்பை நம்ம கரைக்க போகிறோம். ஈஸியான முறையில் நம்ம கை வச்சு கரைச்சாவே கரைஞ்சிரும். இப்போ அந்த கரைச்சிட்டு நம்ம சின்ன குழந்தை குளிப்பாட்டுற மாதிரி அந்த ஜனாசாவை அடிக்கழுகுதல். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜனாசாவை ஈரப்படுத்த போகிறோம். ஜனாசா ஈரப்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த மையத்தாக இருக்கட்டும் வாய் பிளந்ததாக இருக்கும். வாய் பிளந்திருக்கும் பொழுது தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. ஜனாசாவுடைய வாய் மூலியமாக, காது மூலியமாகவோ இல்லை மூக்கு மூலியமாகவோ தண்ணி உள்ளே போணுச்சு சொன்னால் வயிறு வீங்க ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து லைட்டாக அழுத்தம் கொடுத்தா கூட எல்லா கிட்டத்தட்ட மனிதனுடைய 9 துவாரங்களையும் அதோடைய தண்ணியாக இருக்கட்டும், அதோடைய எல்லா விஷயமாக தண்ணி வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வாயையும் மூக்கையும் மூடிய வண்ணம் தான் என்ன செய்யும், நம்ம தண்ணி ஊற்றணும். இப்படி அதாவது இந்த கட்டை விரல் இப்படியும், இந்த களிமா விரல் இப்படியும், மற்ற 3மே இப்படி மூடின மாதிரி இருக்கணும். நம்முடைய கை கோட்டைகளிலிருந்து எந்த விதத்துலையுமே என்ன செஞ்சிடக்கூடாது, தண்ணி உள்ளே போயிடக்கூடாது. இப்படி இருக்கணும். இப்போ அதை அப்படி மூடி வச்சுட்டு தானே செய்யணும், தண்ணி ஊற்றுவாங்க. நம்ம தலையிலிருந்து முதல்ல தண்ணி ஊற்ற போகிறோம். இப்படி முகம்லேருந்து தலையிலிருந்து கால் வரை உடம்பு ஃபுல்லாக நினச்சிட்டு அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், கரைச்சி வச்ச சோப்பு தண்ணியை நம்ம ஊற்றி ஜனாசா கழுவலாம். ஏற்கனவே கரைஞ்சிருக்கிறதுனால தண்ணியை தெளித்தா போதும். தெளிச்சிட்டோம்னா உடம்புல என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக நுரை கொடுக்க ஆரம்பிச்சிடும். நுரை குறித்த பிறகு நம்ம தேய்ச்சி கழுவலாம். ஒவ்வொரு மகனும் ஒரு தந்தைக்கு செய்ய வேண்டிய முக்கிய தலையாய் கடமையாக இருக்கிறது, அந்த ஜனாசாவுடைய உடம்புடைய கண்டிஷனை பொறுத்து, உடம்புடைய தன்மையை பொறுத்து க்ளோஸ் போட்டுக்கலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு துணி சுற்றிக்கலாம். உடம்பு நார்மலாக இருக்குதுன்னு சொன்னால் நம்ம வெறும் கையால் கூட நம்ம உடம்பை கழுகலாம். சில பேர்த்து பார்க்கும்போது தலையில் முடி சில பேர்த்து பரட்டையாக இருக்கலாம். சில வயதானவர்கள் முடி பரட்டையாக வச்சு பல நாள் குளிக்காமல் இருப்பாங்க, இல்லை உடம்பு மட்டும் குளிச்சிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படி இருக்கும்போது பரட்டை தலை என்ன செய்யலாம், யாரும் ஒரு ஃபித்னாவுடைய விஷயம் ஏற்படுத்திட மாட்டாங்க, யாரும் ஒரு குழப்பம் ஏற்படுத்திட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த முடியை நம்ம வெட்டி எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு அப்படி தான், மிக பெரும் ஜடை மாதிரி இருக்கும். அங்கே ஒரு இடுப்பு வரை என்ன செஞ்சுருப்பாங்கன்னா முடி தொங்க விட்டுருப்பாங்க. அந்த முடி சிக்குண்டு போய் ரொம்ப அடைமாதிரி இருக்கும் பொழுது அந்த முடி என்ன செய்யலாம், எந்த பிரச்சனையும் வராதுங்கிற சமயத்தில் முடியை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம், தவறு இல்லை. ஆனால் யாருமே ஒரு குழப்பம் ஏற்படுத்திடுவாங்க, யாரும் பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்கன்னா அந்த முடியை அதாவது கட் பண்ணாமல் அந்த முடியை தொங்க விட்டு தண்ணி நினச்சிக்கிட்டாவே போதும், தலைக்கோதி கழுக வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக வேண்டி நம்முடைய தலையில் கூட நம்ம தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். தெளித்து விட்டுட்டு அடுத்து நம்ம சோப்பு தண்ணியும் கொஞ்சமாக எடுத்து தலையில் போட்டு நம்ம முடியையும் நம்ம தேய்ச்சி இது மாதிரி கழுகலாம். ரசூலுல்லாஹ் காலத்தில் கூட அந்த
சீயக்காய் தூள் கரைச்சி வச்சுருப்பாங்க. அதோட இழந்த மரத்துடைய இலை, அந்த இலையும் தண்ணியில் போட்டு ரெண்டு மிக்ஸ் பண்ணி தான் தண்ணி ஜனாசா போட்டு கழுவாங்க. அதோட கூடுதல் விஷயம் என்னென்னு சொன்னால், அந்த குளிப்பாட்டக்கூடிய தண்ணீர் இதமான சூடுன்னு சொல்ல முடியாது. குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது, சூடாகவும் இருக்கக்கூடாது. இரண்டாம் பட்ச நிலை. அது தண்ணி அப்படிங்கிற நமக்கு தன்மை உணரும். இது குளிர்ச்சியும் இல்லை, இது சூடும் இல்லை அப்படிங்கிற சாதாரண தன்மையில் தான் நம்மளோட ஜனாசாவை குளிப்பாட்ட வேண்டியிருக்குது. இதில் நம்ம கீழுடைய தோடு மாட்டக்கூடிய இடம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் அப்படியே பின்பக்கமும் கை வச்சு மேலே கொண்டு போய் காது உள்பகுதி களிமா விரலால் கழுவிட்டு, அதுக்கு பிறகு இந்த கட்டை விரலால் நம்முடைய இந்த பகுதியில் கன்னம் பகுதி கண்ணுகளையும் அப்படி கழுவிட்டு, ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது. கண் ரொம்ப சுருங்கிய நிலைமையில் இருக்கும். ரொம்ப தேய்ச்சிட்டு அதுக்கு பிறகு மூக்குக்கு பார்த்திங்கன்னா நம்ம சாதாரணமாக சளி சிந்தக்கூடிய நிலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இப்படி கொண்டு போயும் 2 துவாரங்கள் இப்படி எடுத்துட்டும் செஞ்சுட்டு, அதுக்கு பிறகு வாய் மூடுற நிலைமையில் ஒரு கையை வாய் மூடிட்டு இப்படி துடைக்கலாம். இப்படியும் துடைக்கலாம். அப்போ வாய்க்குள்ளே தண்ணி போயிடக்கூடாது. தண்ணியை தொட்டு நம்ம செஞ்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கீழே கழுத்து பகுதியை இப்படி நம்ம செய்யலாம். இப்படி கழுவிட்டு அதுக்கு பிறம்பாக என்ன செய்யலாம், தண்ணியை தூக்கி விரும்ப கழுகும் பொழுது இந்த மூக்கையும் இந்த வாயையும் அடைத்த வண்ணமாக திருப்பி தண்ணி ஊற்றணும். இப்போ கழுத்து கழுவிட்டு பழைய மாதிரி இப்படி நம்ம கையை வச்சு மூடிட்டு என்ன செய்யலாம், சோப்பு தண்ணியை நம்ம சீயக்காய் தண்ணியும் ஃபுல்லாக நம்ம கழுகிடலாம் தண்ணி ஊற்றி. அதே மாதிரி நம்ம இந்த பகுதி ஃபுல்லாக சோப்போடு கழுவி இருக்கிறதுனால நம்ம இப்படி ஃபுல்லாக கழுவிடலாம். இப்போ நம்ம மேல் பகுதி கழுவிட்டோம். மேலே இந்த நம்முடைய 2 தொடைக்கு சைடில் 2 தொடையுடைய சைடில் நம்ம கழுவாமல் இருக்கிறதுனால அழுக்கு தங்கியிருக்கும். இந்த துணி என்ன செய்யலாம், லேசாக தூக்கி பிடிச்சிட்டு தண்ணி இப்படி அடித்தோம்னு சொன்னால் நம்முடைய கால் பகுதியுடைய இடுக்கில் இருக்க எல்லா அழுக்குமே கீழே போயிடும். இப்போ அடியை ஒரு தடவை முதுகு பகுதியிலேருந்து இடுப்பு வரை கால் வரை ஒரு தண்ணி ஊற்றிட்டோம்னு சொன்னால் ஜனாசா சுத்தமாயிரும். இது அடி கழுகவுடைய முறைகள். தண்ணி கொடுங்க. இப்போ இந்த கால் பகுதி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் மேலே தூக்கி நம்முடைய கால் விரல்கள் என்ன செய்யலாம், இப்படியாக விரல் கோதி வண்ணமாக இப்படி ஜனாசா கழுவலாம். இப்போ நம்ம சோப்பு தண்ணி கழுவி நல்ல தண்ணி ஊற்றி உடம்பு ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டோம். கழுவுன உடனே உடம்புல இருக்கக்கூடிய சிறு சிறு தண்ணி துளிகள் என்ன செய்ய போகிறோம், நம்ம அதை தொடர்ச்சி எடுக்க போகிறோம். நல்ல சுத்தமான துண்டு எடுத்துகிட்டு சின்ன குழந்தைக்கு உடம்புல தேய்க்காமல் தொட்டு எடுக்கிற மாதிரி முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம், தண்ணி ஏற்கக்கூடிய தொட்டு எடுக்க போகிறோம். இப்படியாக தொட்டு எடுத்துகிட்டு உடம்புல இப்படியாக தொட்டு எடுக்கணும். கொஞ்சம் துணி மேலே ஏற்றிட்டு காலையும் என்ன செய்ய போகிறோம், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு எடுத்துடணும். தொடச்சி எடுத்துட்டு அடுத்து கீழே உடுப்பு ஆடை, அதாவது இடுப்பு ஆடைன்னு சொல்லுவாங்க, அதை ஆடை அணிவிக்கிறதுக்காக வேண்டி என்ன அளவு செய்யணுங்கிறது கிழிக்க போகிறோம். நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் தொப்புள்ளிருந்து கீழே கரண்டக்கால் வரை 2 மீட்டர் தேவைப்படும். 2 மீட்டருன்னு சொன்னால் இடுப்புக்கு சரியான முறையில் மறைச்சி கொள்ளலாம். மீட்ரு இப்படி அளவு வச்சுக்கிங்க. 1 மீட்ரு இப்படியாக அளவு வச்சுட்டு 2 மீட்டர் நம்ம கட் பண்ணி இடுப்பை சுற்றிடலாம். நம்ம ஆடை எப்படி ரிமூவ் பண்ணமோ ரொம்ப சென்சிட்டிவாக, அதே மாதிரி இப்போ ஆடை அணிவிக்கும் போதும் ரொம்ப கவனமான முறையில் இப்படி நம்ம என்ன செஞ்சுருவோம், 2 மீட்டர் துணி எடுத்துக்கிட்டோம். 2 மீட்டரை இந்த மாட்டத்தில் போட்டுட்டு என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுருட்டணும். சுருட்டி ஒரு பகுதி வச்சுக்கிட்டு எப்படி நம்ம அடி கழுகும் போது ஒரு பக்கம் ஜனாசாவை பிரட்டணுமோ அதே மாதிரி ஜனாசாவை திருப்பி நம்ம பிரட்ட போகிறோம். வாங்கப்பா, அங்கே ஒரு கை இங்கே ஒரு கை பிடிங்க, அங்கே ஒரு கை இங்கே ஒரு பிடிங்க, அப்படியே பிரட்டுங்க. கீழே இருக்கக்கூடிய தண்ணியை நம்ம என்ன செய்யலாம், இப்படியாக தொடச்சி நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா இடுப்பு ஆடையுடைய தண்ணியும் ஃபுல்லாக ஈரமாயிரும். அதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்கிறோம், இப்படி ஃபுல்லாக தொடச்சி எடுக்கிறோம். தொடச்சி எடுத்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி எடுத்துருக்கக்கூடிய துணியை முதல்ல இந்த வாக்கில் அடியில் ஃபுல்லாக கொடுத்துட்றோம். அந்த பகுதிக்கு அடியில் ஃபுல்லாக கொடுத்துட்டு மீதி இப்படிப்பட்ட துணி இருக்கும். ஜனாசாவை திருப்பி பல நிலைமை கொண்டு வந்துடணும். வச்சுருங்க. நீங்கள் போங்க, அந்த பக்கம் போங்க, அந்த பக்கம்.
அதே மாதிரி மறுபடியும் இது பரட்டணும் சொன்னால் இங்கு சேர்த்து வச்சுருக்கக்கூடிய துணி இப்படி ஃபுல்லாக வந்துடும் வெளியே. இப்போ இந்த துணி எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா இப்படி துணியை கொண்டு போகணும். கொண்டு போய் 2 பேரை பிடிக்க சொல்லிவிட்டு அந்த துணியை இப்படி மேலாக அதையும் பிடிக்க சொல்லிவிட்டு பிடிச்சிங்க. கீழே இருந்து என்ன செஞ்சிடலாம், நம்முடைய துணியை இப்படியாக உருவி எடுத்துடலாம். இப்போது நம்ம இடதுபுறத்துடைய துணியை போட்டுட்டு அதுக்கு பிறகு வலதுபுறத்துடைய துணியை நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்படி நம்ம மேலே போட போகிறோம். நம்ம சாதாரணமாக கைலி கட்டுற மாதிரி நம்ம கட்டிடாமல் சாதாரணமாக வைத்தே அறுத்தாமல் இங்கே பாருங்கள், பொறுமையாக ஒரு முடிச்சு மாதிரி ஒரு சொருகுதல் இது இருந்தாவே போதும். நம்ம கீழங்கி ஏன் கட்டுறோன்னு சொன்னால், ஜனாசா கழுவி முடித்து மேலே ஒரு துணி போத்தி வைக்கும் பொழுது சிறு பிள்ளைகள், சிற்றார்கள், இல்லை துக்கம் தாங்க முடியாமல் பெற்றோர்கள் யாரும் கதறி அழுகும் பொழுது துணி விலகுனாலும் அவுரத்து தெரியாமல் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த இடுப்பு கையிலே நம்ம உடுத்துகிறோம். ஆண்களுக்கு இதுமாதிரி நம்ம என்ன செய்கிறோன்னு சொன்னால் இடுப்பு துணி மட்டும் கட்டுவோம். ஆனால் பெண்களுக்கு என்ன செய்வோம், மேலே நெஞ்சு துணியோடு நம்ம என்ன செய்வோம், அப்பப்போ நம்ம தகுந்தாற் போல் நம்ம சோப்பு தண்ணி கொடுத்து அப்போ தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம நெஞ்சு துணி இருக்கும், எப்படி ஆணுக்கு நம்ம ட்ரெஸ்ஸு மாற்றுறோமோ அதே மாதிரி தான் பெண்ணுக்கும் ட்ரெஸ்ஸு மாற்ற போகிறோம். மேலே இடது வலது சுற்றின பிறகு தான் உள்ளே இருக்கக்கூடிய பயன்படுத்தப்பட்ட துணி ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி நெஞ்சு துணி இருக்குதுன்னு சொன்னால் நெஞ்சு துணி எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே நம்ம எப்படி நம்ம துணி போட்டோமோ அதே மாதிரி என்ன செய்வாங்க, 2 பேர் இப்படி பிடிச்சிருப்பாங்க. 2 பேர் இந்த இந்த லெவலில் பிடிச்சிருப்பாங்க. பிடிச்சி அப்படியே 2 பேர் நெஞ்சு பகுதியில் துணி இறக்கும்போது ஒருத்தவர் என்ன செய்வாங்க, இந்த பழைய துணியை அப்படியே ரிமூவ் பண்ணிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த துணி என்ன செய்வாங்க, பின்னாடி கட்ட முடியாது, இதனுடைய அக்குள் பகுதியில் இப்படி சொருகி விட்டுருவாங்க. இப்படி சொருகி யாரும் பெரட்டினாலும் தூக்கினாலும் எந்த வகையிலையும் கலண்டாத வகையில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இது மாதிரி டைட்டாக துணி போட்டு பெண்களுக்கு மூடி வச்சுருவாங்க. இதை அப்படியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தன்னுடைய பெண்களுக்கு இருக்கக்கூடிய தலைமுடியை என்ன செய்வாங்க, 2ஆக பிரித்து தன்னுடைய நெஞ்சுக்கு மேலேயும் இப்படி விரித்து விட்டுருவாங்க. நெஞ்சுக்கு மேலே இப்படி விரித்து விட்டுருவாங்க அதிகமான முடி இருக்குன்னு சொன்னால். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பெண்களுக்கு கஃன் துணியோட அடைய வளைந்தான் 2 துணி, அதுக்கு மேலே சட்டை, அதுக்கு மேலே முக்காடு துணி என்பதாக நிறைய துணிகள் வரும்போது அது என்ன செஞ்சிடும், டோட்டலாக பெண்களுக்குள்ளே ஃபுல்லாக டோட்டலாக கவர் ஆயிரும். ஆண்களுக்கு மாதிரி கிடையாது. ஜனாசாவை ஒரு நல்ல பலகையில் சுத்தமான பலகைகளை வச்சு மேலே முழுவதுமாக துணி போட்டு மூடிட வேண்டியது தான். நீ வாங்க. பிடிங்க, அந்த கீழ் பக்கம் பிடிங்க, போடுங்க. ஜனாசா முழுவதுமாக இப்படி மூடி அடுத்து கஃனிடுற வரைக்கும் நம்ம என்ன செய்வோம், இப்படி தான் வச்சுருப்பாங்க. என்றைக்கு நாளைக்கோ இன்றையோ ஈவினிங்கோ நம்ம எப்போ நம்ம அடக்கம் செய்ய போகிறோமோ அதுவரை இப்படி மூடி மக்களுடைய பார்வைக்கு, அவனோட சொந்த பந்தம் பார்வைக்காக வேண்டி வச்சுருப்பாங்க. சில சொந்தங்கள் யார் நம்ம இறந்து போனாங்க அப்படின்னு தெரிவதுக்காக பார்க்கணும் ஆசைப்பட்டாங்கன்னா என்ன செய்வாங்க, இப்படி முகத்தை நம்ம திறந்து வச்ச வண்ணமாக இருப்பாங்க. ஜனாசா கஃனிட போகிறாங்க, அடக்கம் செய்ய போகிறாங்க, அதுக்காக ஜனாசா கழுகு முறை 9 துவாரங்களில் சுத்தம் செய்து கஃனிட போகிறோம். அது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோமே. அந்த 9 துவாரங்கள், மூக்கு 2 மூக்கு ஓட்டைகள், வாய் 2 கண்கள், 2 காது, மலதுவாரம், அதோட சிறுநீர துவாரம். இந்த 9 துவாரத்தை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் 9 துணிகளை வச்சு துப்புரவு செய்வாங்க. அந்த துப்புரவு துணி எப்படி கிழிக்கிறதுங்கிற நான் சொல்லி காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி 1 மீட்டர் அளவு வச்சுக்கிங்க. 1 மீட்டர் இப்படி அளவு வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த 1 மீட்டரில் முதல்ல 1 மீட்டர் கிழிங்க. இந்த 1 மீட்டரை கிழிச்சிட்டு இந்த 1 மீட்டரை நீங்கள் அதை பாதி ஆக்குங்க. இது 1 மீட்ரு இல்லை பாதி ஆக்குங்க. அரை மீட்ரு 2 பிட்டு ஆயிரும்.
2 பாதி ஆயிரும். இந்த 2லேருந்து என்ன செய்யுங்கன்னா இன்னும் அது இன்னொரு கால் மீட்டர் ஆக்குங்க. கால் மீட்டர் ஆக்கி இப்போ ரெண்டு பகுதி ஆக்கிக்கிங்க. ஆக்கிக்கிட்டு இந்த 2 பகுதியிலேருந்து இதில் 5 துணியும் அதில் ஒரு 4 துணியும் நீங்கள் அதில் கிழிச்சிக்கலாம். சுருக்கமாக சொன்னால் அரை மீட்டரில் 9 துணி கிழிச்சிக்கலாம். இப்படி கிழிச்சிட்டு கடைசியில் வந்து இப்படி சின்னதாக கடைசியில் விட்டுருக்கலாம். ஏன்னா கண்டினியூஸ் வர்றதுக்காக வேண்டி. ஏன்னா இப்போ எடுத்தோம்னா ஒரே துணியை வந்து 9 துணி ஒன்றா வந்துடும். அதுக்காக தான். ஏன்னா இது மாதிரி தனித்தனி பிட்டாக எடுத்தாங்கன்னு சொன்னால் அது தனித்தனி பிட்டை எங்கே பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் கீழே விழுந்திருக்கலாம். இது மாதிரி கண்டினியூஸ் வச்சுருந்தோம்னு சொன்னால் அப்படியே ஒரே துணி எடுத்தால் அந்த 9 பிட்டும் அதில் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் ஒரு பிட் எடுத்துருக்குறோம். இது 9. இன்னும் கொஞ்சம் நம்ம துணி வச்சுக்கலாம். ஏன்னு சொன்னால் அந்த முதல் நாள் அடிக்கழுகி வச்ச பிறகு திருப்பி நம்ம 2ஆம் நாள் கழுகும் போது உடம்பு கொஞ்சம் அசைப்போம். அப்பப்போ நஜீஸ் கொஞ்சம் அதிகமாக வெளியே வரலாம். சில ஜனாசாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகமான மலம் வந்திருக்கும். நிறைய பார்த்துருக்கலாம் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் அனுபவம் உள்ளவங்க பார்த்துருக்கலாம். இப்போ அப்படிங்கும்போது 9 துணி இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 5-6 துணி வச்சுக்கிங்க. ஏன்னா தண்ணி ஊற்றி மலத்தை வந்து நம்ம சுத்தம் பண்ணும் போதும் திருப்பி எக்ஸ்ட்ராவில் ஒட்டி இருக்கும் இல்லையா, சுத்தமாக க்ளீன் பண்ணுற அளவுக்குன்னா எக்ஸ்ட்ரா துணி வச்சுக்கலாம். நான் ஒரு 12-13 துணி எடுத்திருக்கேன் நான். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ துணி எடுத்தோம்னு சொன்னால் ஃபுல்லாக 9 பிட்டு வர்ற அளவுக்குன்னு நம்ம இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம முன்ன சொன்ன மாதிரி மலம் சுத்தமாக க்ளீன் ஆகிறதுக்காக எடுத்திருக்கேன் நான். எப்படி அடி கழுவுறதுக்காக என்னென்ன செய்முறைகள் ஆரம்பித்தோமோ அதே மாதிரி தான் ஜனாசா கழுகு முறைக்கு ஆரம்பிக்க போகிறோம். எப்படி நம்ம அடி வயிற்று கீழே, அதாவது அடி வயிற்றில் தொப்புளுக்கு கீழே கை வச்சு 2 புறங்களும் 2 நபர்கள் நம்முடைய தோல் புஜத்துக்கு கீழே கை கொடுத்து இது மாதிரி எப்படி தூக்கணுமோ, எப்படி இதே மாதிரி 3 தடவை செஞ்சோமோ அதே மாதிரி திரும்ப 3 தடவை செஞ்சுட்டு அந்த 3ஆவது தடவை கடைசி நல்லா கொஞ்சம் உட்காந்த நிலைமை கொண்டு வந்து திருப்பி என்ன செஞ்சிடறோம், நார்மலாக படுக்க வச்சிடுறோம். படுக்க வச்ச பிறகு மலம், அதாவது இந்த ஒரு நாட்களில் நேற்று அடிக்கடி வச்சுருந்தோம்னு சொன்னால் இந்த ஒரு நாட்களில் நிறைய கழிவுகள் வெளியாகிருக்கலாம். இல்லை நம்ம கொஞ்சம் துணியை கழட்டும் போது பிரட்டும் போது கொஞ்சம் என்ன செஞ்சுருக்கலாம், கொஞ்சம் வெளியாகிருக்கலாம். அப்போது இப்போயும் நம்ம என்ன செய்யணும், அதே மாதிரி அடி சுத்தம் செய்யணும். பித்தட்டு சுத்தம் செய்ய வேண்டியிருக்குது. 2 கண்கள், 2 மூக்கு துவாரங்கள், வாய், காது எல்லாமே க்ளீன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன செஞ்சோம், தண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இந்த பக்கத்துலேருந்து இது மாதிரி உடம்பை கொஞ்சம் பெரட்டிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா தண்ணி அடியில் ஊற்ற போகிறோம். இது மாதிரி அடியில் தண்ணி ஊற்றி பித்தட்டில் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ அடுத்து செய்ய வேறு முதல் வேலை, நம்ம 9 துணியாக 9 பிட்டாக பிரித்து வச்சுருந்தோம். அதில் மிஞ்சின ஒரு 1/2 மீட்டர் இருக்கும். என்ன செய்ய போகிறோம், இதில் 2 பகுதி கிழிக்கணும். 2 பகுதியை கிழித்து நஜீஸை க்ளீன் பண்ணுற போகிறதுனால இந்த கையை இப்படி வச்சு என்ன செய்ய போகிறோம், இப்படி கட்டை விரல் வச்சு சுற்றிக்க போகிறோம் கையை. நான் முன்னே சொன்னேன் க்ளவுஸ் மாட்டிக்கலாம். இல்லைன்னு சொன்னால் இது மாதிரி துணி நம்ம கை ஃபுல்லாக சுற்றிக்கலாம். ஏன்னா நஜீஸு நம்ம கையில் படக்கூடாது. நம்ம கையில் பட்டு திரும்பி உடம்பு மேலே கை வைப்போம், நஜீஸ் ஆகக்கூடாதுக்காக வேண்டி இப்படி வச்சுக்கலாம். நான் சொன்ன மாதிரி 9 துணிகள் இருக்குது. அந்த 9 துணியில் பக்கத்தில் நபர்கிட்ட கொடுத்துட்டு ஒவ்வொன்றா கிழிச்சு கேட்கணும். ஒவ்வொன்றா கிழிச்சிட்டு என்ன செய்யணும், அந்த துணியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியில் இது மாதிரி அந்த துணி நினச்சிக்கணும். அது துணியை நினச்சிட்டு அந்த பித்தட்டு கீழே 2 பித்தட்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பள்ளத்தாக்கில் என்ன செய்யணும், அடியில் ஃபுல்லாக இந்த பகுதி அடியில் இப்படி வச்சு ஃபுல்லாக தொடச்சிருக்கணும். இப்போ முதல் தடவை தொடச்ச துணி இருக்குமே அந்த துணி பார்க்கணும், நஜீஸ் எவ்வளோ அதிகமாக இருக்க கம்மியாக இருக்க பார்க்கணும். இதில் முதல் தடவை தொடச்ச துணியில் நஜீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த துணியை கீழே போட்டுட்டு 2ஆவது துணி என்ன செய்யணும், திருப்பி அதே மாதிரி நம்ம கிழிச்சு எடுக்கணும். 2ஆவது துணியை அதே மாதிரி என்ன செய்யணும், அதே மாதிரி கீழ்ப்பகுதியில் தொடச்சி எடுக்கணும். தொடச்சி எடுத்த பிறகு பார்க்கணும் நஜீஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். அப்போ இன்னும் அங்கே நஜீஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். திருப்பி போட்டுட்டு அந்த 3ஆவது துணியை திருப்பி வாங்கணும். 3ஆவது துணி வாங்கி அதே மாதிரி நம்ம தண்ணியில் நினச்சி அதே மாதிரி அந்த பித்தட்டு முறை என்ன செய்யணும், திருப்பி தொடச்சோம்னு சொன்னால் டோட்டலாக நஜீஸு ஃபுல்லாக க்ளீன் ஆகிருக்கும்.
இப்படி ஹயாத்தாக இருக்கும் பொழுது அவுரத்தை பார்க்கக்கூடாதுங்கிற ஜாயிஸ் இருக்குதோ, அதே மாதிரி வஃபாத்திற்கு பிறகும் எந்த ஒரு ஆணுடைய உறுப்பையும் எந்த ஒரு ஆணும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அப்போ என்ன செஞ்சுருக்கலான்னா, அதே மாதிரி துணி தண்ணி நினச்சிட்டு அந்த ஆவுரத்தை முன்பகுதியுடைய ஆவுரத்தை அந்த நுனி உறுப்புடைய நுனி என்ன செய்யணும்னா அதை தொடச்சி எடுத்து பார்க்கணும். ரத்தமே தான் வந்திருக்குதான்னு பார்க்கணும். ரத்தம் வரல, எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லைனாக்க அந்த உறுப்பு சுத்தமாக இருக்குன்னு நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளணும். அது துணி கீழே போட்டுட்டு இந்த கையில் சுத்த துணி என்ன செய்யணும், அப்படியே ரிமூவ் பண்ணிடணும். ஏன்னா பித்தட்டு துடைக்கும் போது ஒரு வேளை அதிகமாக நஜீஸ் இருந்திருந்தால் இந்த துணியிலும் பட்டிருக்கலாம். அப்படி துணியில் பட்டுச்சுன்னா தூக்கி போட்டுட்டு இன்னும் பிட்டு வச்சுருக்கோம், அந்த பிட்டை தூக்கி நம்ம என்ன செஞ்சிடணும், அந்த கையில் சுற்றி க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது பித்தட்டையும் முன் உறுப்பையும் நம்ம க்ளீன் பண்ணியிருக்கிறோம். அடுத்ததாக நேராக போயிடணும், கண்ணுக்கு போயிடணும். கண், மூக்கு, வாய், காது இது மாதிரி ஒவ்வொன்றா க்ளீன் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா நம்முடைய வாயை க்ளீன் பண்ண போகிறோம். அடுத்து இன்னொரு பிட்டு துணி வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த பிட்டு துணியை இப்படி சுற்றிக்க போகிறோம். பிட்டு துணியை சுற்றிக்கிட்டு என்ன செய்ய போகிறோம், அதே மாதிரி அந்த தண்ணியை எடுத்து கையில் நினச்சிட்டு ஒரு துணி வாய்ப்பகுதிக்கு, வாய்ப்பகுதிக்கு 2ஆம் நாள் ஜனாசா கழுகும் பொழுது அடக்கம் செய்கிறதுக்கு முன்பதாக வாய் பிளந்திருக்கும் பார்க்கணும். உள்ளே ஏதாவது இந்த கூழ்னு சொல்லுவாங்க, வயிற்றில் இருக்கக்கூடிய ஏதோ உணவு உண்டிருந்தாருன்னு சொன்னால் அந்த என்ன செய்யும், அப்படியே ரிட்டன் ஆகி வாயில் வந்து கூழ் மாதிரி நிற்கும். அப்போது தலையை லைட்டாக சாய்ச்சி என்ன செஞ்சுருக்கணும்னா அந்த கூழை வெளியே இது பண்ணி பார்க்கணும். தண்ணி ஊற்றிடக்கூடாது, அந்த கூழ் லைட்டாக வெளியே ஊற்றிடும். அதுக்கு பிறகு திருப்பி சரி பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னா வாயில் துணி வச்சு துடைக்கணும். துணி வச்சு இப்படி துடைக்கணும். ஒரே துணியை திருப்பி மடிச்சுட்டு இப்படி துடைச்சா போதும். அந்த திருப்பி நஜீஸ் மேலே பற்றக்கூடாது. அப்போ ஒரு தடவை வாயை துடைச்சிடலாம், விட்டுடணும். அடுத்த துணி எடுத்து கொஞ்சம் கழுகி மூக்கு க்ளீன் பண்ணணும். ஒரு துவாரத்துக்கு ஒரு துணி. அப்போ என்ன செய்யணும்னா நம்முடைய களிமா விரல் நீட்டிட்டு அதில் துணி சுற்றி ஒரு தடவை க்ளீன் பண்ணலாம் போதும். மூக்கு உள்ளே விடணும்னு அவசியம் இல்லை. மூக்கு வெளியே இருக்கக்கூடிய அழுக்குகள் க்ளீன் ஆனாவே போதும். அது அதிகமாக அந்த பக்கம் ரத்தமோ அது வராது. இருந்தாலும் ஒரு துவாரத்துக்கு ஒரு துணி அப்படி எடுத்து கீழே போட்டுடணும். 2வது துவாரத்துக்கு 2வது துணியை திருப்பி எடுத்து இது மாதிரி கழுகி 2வது துவாரத்தில் இது மாதிரி நீளமாக விரலை வச்சுக்கிட்டு 2வது துவாரத்தை க்ளீன் பண்ணணும். அப்போது வாய் க்ளீனாக இருக்கும், மூக்கு க்ளீனாக இருக்கும். அடுத்து என்ன செஞ்சிடணும், கண்ணுக்கு போயிடணும். அடுத்த துணி எடுத்து ஒரு கண்ணுக்கு ஒரு துணி அதே மாதிரி தண்ணியில் நினச்சி ஒரு கண்ணுக்கு என்ன செய்ய போகிறோம், கண்ணை வந்து இப்படி துடைக்கணும். இப்படி துடைச்சோம்னு சொன்னால் தோல் சுருங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இப்படி வச்சு இப்படி துடைக்கணும். இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு கண்ணுக்கு. சரி, துணி நல்லா தான் இருக்குது, இந்த பக்கம் துடைச்சிடக்கூடாது. அடுத்ததாக இன்னொரு துணி எடுத்து அதே மாதிரி துணி நினச்சிட்டு இந்த கண்ணுக்கு இது துடைக்கணும். இந்த கண் இப்படியே அதே ஷேப்பில் துடைச்சி முடிக்கணும். அதுக்கு பிறகு ஒரு காதுக்கு ஒரு துணி. பாருங்கள், நான் எப்படி முதல்ல நான் கழுவி காமிச்சனோ அதே மாதிரி இந்த இடத்துல வச்சு மேலே போகணும். இப்படி வச்சு மேலே போகணும். மேலே போய்கிட்டு அந்த துணியை அப்படியே மடித்து காதுடைய உள் பகுதிக்கு ஒரு ரோல் பண்ணிட்டோம்னா சார் எல்லா பகுதி அழுக்கு வெளியே வந்துடும். அந்த காது எப்படி பண்ணமோ அதே மாதிரி இந்த காதையும் க்ளீன் பண்ணிடணும். ஜனாசா அழுக்கிலிருந்து கொஞ்சம் சுத்தமாகிவிட்டது. எப்படி அடிக்கழுகும் போது நம்ம சோப்பு தண்ணி கரைச்சி கொஞ்சம் தெளித்து நம்ம எப்படி குழந்தைக்கு கழுவுற மாதிரி கழுவினமோ அதே மாதிரி கழுவிட்டு எப்படி குழந்தை துடைக்கிற மாதிரி துடைச்சோமோ அதே மாதிரி என்ன செய்யணும், ஒத்தி எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக இதான பிறகு என்ன செய்யணும்னா அதே மாதிரி மூக்கை பொத்திட்டு தண்ணி ஊற்ற ஆரம்பிக்கணும். அப்போ ஜனாசாவுடைய அடக்கம் செய்வதற்கான குளிப்பாட்டுதல் முடிஞ்ச பிறகு கடைசியாக உது எடுக்கணும். நம்ம ரியலாக எப்படி உது செய்கிறோமோ இதுக்கு ஃபர்து மட்டும் செஞ்சாவே போதும். நம்ம சில பேர் பார்ப்பாங்க நாசிக்கு தண்ணி செலுத்துது அப்படின்னு மூக்கில் தண்ணி இது பண்ணுவாங்க. நம்ம மூக்குக்கும் வாய்க்கும் தண்ணி போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம என்ன செஞ்சோம், அந்த கையை வச்சு 2 மூக்கை அடைச்சி வாயை நம்ம அடைச்சி வச்சோம். அது மாதிரி வந்து தண்ணி இது பண்ணி உள்ளே போயிடக்கூடாது. அதனால் தண்ணியை தொட்டு சும்மா வாயை துடைக்கலாம், மூக்கு சும்மா துடைச்சி எடுக்கலாம். ஈர கையோட முகத்தை வந்து தண்ணியை தொட்டு முகத்தை தடவலாம். ஏன்னா ஆல்ரெடி குளிப்பாட்டிட்டு நம்ம முக்கியமான ஃபரதை முடிஞ்சிருச்சு. உதவு செய்வதற்கான ஃபரதை மட்டும் செஞ்சாவே போதும்.
ஏன்னா மக்கள் வந்து கொஞ்சம் சங்கோஜனப்படுவாங்கன்னு சொன்னால் 2 கையை இது பண்ணி தண்ணியை ஊற்றி மணிக்கட்டு வரை கழுவுறது, அதுக்கப்புறம் வாயை துடைக்கிறது, மூக்கு துடைக்கிறது, 2 முகத்தை துடைக்கிறது, அதுக்கப்புறம் முழங்கை வரை இப்படி கையை தூக்கி அந்த தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கழுகுறது, அதுக்கு பிறகு சும்மா தலைக்கு சும்மா மசகு மாதிரி செஞ்சு விடுறது, 2 காலுக்கு ஒன்றா சேர்த்து தண்ணி விடுறது. அப்போ அது மாதிரி தான் உழு செஞ்சு முடிக்கலாம். உழு செஞ்சு முடித்த பிறகு நம்ம தொடச்சி எடுத்த பிறகு கஃன் கிழிக்கும் போது, கஃன் கிழிக்கிற முறையில் வந்து நிறைய விதமாக இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க, சில பேர் ரொம்ப குள்ளையாக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன செய்யணுன்னா, நார்மலான ஒரு மனிதனுக்கு 2.5 மீட்டர் எடுத்துக்கிடுவாங்க. 2.5 என்ன செய்வாங்க, ரெண்டு துணி எடுத்துக்கிடுவாங்க. அப்போது அந்த துணி வந்து கீழே விரித்து அதை அளவு பார்க்கலாம். சில பேர் ரொம்ப ஹைட்டாக இருந்தாங்கன்னா ஒரு கயிறு எடுத்து அவருக்கு காலிலிருந்து 1 அடியும் தலையிலிருந்து 1 அடியும் வச்சு அளந்து அதுக்கு தகுந்த மாதிரி துணி கட் பண்ணுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு முறை. ரொம்ப குள்ளையாக இருந்தாங்கன்னா அவங்களையும் ஒரு காலிலிருந்து ஒரு பிடி ஒரு அடியும் தலையிலேருந்து எக்ஸ்ட்ரா 1 அடியும் வச்சுட்டு தான் சிறுவர்களுக்கும் துணி கட் பண்ணுவாங்க. அதை துணி கட் பண்ணிவிட்டு அதுக்கு சட்டை ஒரு துணி இருக்குது, அடைய வளைந்தான் 2 துணி இருக்குது. அதுக்கு பிறகு சில பேர் தலப்பா கட்டலாம், தலப்பா இல்லாமல் இருக்கலாம், பெரிய விஷயம் இல்லை, தலப்பா கட்டலாம். பெண்களாக இருந்தால் அந்த இடுப்பு துணி 1, நெஞ்சு துணி 1, அதற்கதாக அடைய வளைந்தான் 2, அதுக்கப்புறம் முக்காடு துணிகள் 1. அது பெண்களுக்கு சில விஷயங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஜனாசா குளிப்பாட்டி முடிச்சாச்சு. ஜனாசா குளிப்பாட்டின உடனே அதுக்கான இடுப்பு துணி, ஜனாசா ஆண் மையத்துக்கு சொல்கிறேன், இடுப்பு துணி வந்து 2 மீட்டருக்கு வச்சு இடுப்பு தொப்புலேருந்து கரண்டை காலை வரைக்கும் சுற்றிடுவாங்க. முன்னே பார்த்த மாதிரி ஜனாசா பார்த்துருப்பீங்க, அதில் சுற்றிடுவாங்க. அடுத்துக்கு சுற்றி ரெடியாக வச்சுருப்பாங்க. அதை அப்படியே ஜனாசாவை அப்படியே கொண்டு வந்து அந்த கீழே அடைய வளைந்தான் விரித்து வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே சட்டையும் வச்சுருப்பாங்க. அது மேலே வச்சு சட்டையை அப்படியே மாட்டி என்ன செய்வாங்க, ஜனாசாவை பேக் பண்ணுவாங்க. அப்போ அடைய வளைந்தான் 2.5 மீட்ரு 2 துணி. ஃபஸ்ட்டு ஒரு துணி 2.5 மீட்ரு, அப்புறம் இன்னொரு துணி 2.5 மீட்ரு. அப்போ 2.5 மீட்ரு துணி வந்து 2 பீஸ் வேணும். அதை இப்போ நான் கிழிக்க போகிறேன். நான் அளந்துட்டேன். என்ன செய்ய போகிறோம், அந்த 2.5 மீட்டரை வந்து நேராக விரிச்சிக்க போகிறோம். அந்த துணியை ஃபஸ்ட்டு ஒரு துணி 2.5 மீட்டர், ரெண்டாவது ஒரு துணி 2.5 மீட்டர், 2 பீஸ் இருக்குது. இதுக்கு மேலே சட்டைன்னு சொல்லிவிட்டு இன்னொரு 2.5 மீட்டர் வைக்க போகிறோம். சட்டை துணி அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுங்க. இப்போ 2.5 மீட்டர் துணி என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு 1.25 மீட்டருக்கு நம்ம உள்ளே மடிக்க போகிறோம். தூக்கி பிடிங்க, நல்லா பார்த்துக்குங்க. இந்த ஒரு துணி 2.5 மீட்டர் துணியை நம்ம 1.25 மீட்டர் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், இங்கேருந்து ஒரு 1.25 மீட்டருக்கு உள்ளே மடிக்கிறோம். உள்ளே மடித்தாச்சு, நல்லா பார்த்துக்குங்க. உள்ளே மடித்தாச்சு. அதுக்கு பிறகு நம்ம உள்ளே மடித்த பக்கமாக உள்படி மடிக்கிறோம். இப்படி மடிச்சிருக்கோம். இப்போது உள்ளே மடித்தாச்சு. உள்ளே மடித்த பிறகு இந்த பகுதி, இது விரிக்கக்கூடிய பகுதி, இது உள் மடிப்பு பகுதி. உள் மடிப்பு பகுதியை இந்த கோணத்தில் எடுத்துக்கணும். இந்த கோணத்தில் இப்படி உள்ளே மடிக்கலாம், இல்லைன்னா இப்படி வச்சு ரவுண்ட் ஷேப்பில் இப்படி பிடிங்க. மேலே 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 இப்படி பிடிக்கணும். என்ன செய்யலாம், இந்த ரவுண்ட் ஷேப்பில் இப்படி கட் பண்ணலாம். இந்த பகுதியில் இப்படி கட் பண்ணலாம். இப்படி கட் பண்ணோன்னு சொன்னால் நம்ம காலருடைய ரவுண்ட் ஷேஃபு கரெக்டாக அங்கே வரும். இப்போ பாருங்கள், கட் பண்ண போகிறோம் பாருங்கள். பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு வந்துருச்சு. இப்போ திருப்பி என்ன செய்கிறோம், அதை அப்படியே விரிக்கிறோம். விரித்தா சட்டைக்கு உள்ள மாடல் அப்படியே வந்துருச்சு. இதை இப்படி விரிக்காமல் திருப்பி உள்ளே மடித்து, அதாவது உள் மடிப்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி வந்துடணும். உள் மடிப்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரி இப்படி கொண்டு வருவாங்க. நல்லா பாருங்கள், 2.5 மீட்டர் துணியில் அந்த 1.25 உள்ளே மடித்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் கிழித்து சட்டைக்கு காலர் மாதிரி வடிவமைச்சு நான் இப்படி விரிச்சிட்டேன். அந்த 1.25 மீட்டர் துணி கீழே இருக்குது, மற்ற மேலே இங்கே பாருங்கள், இங்கே சட்டைக்கு இருக்கிற மாதிரி இங்கே இருக்கும். ஆனால் இப்படி ரவுண்ட் ஷேப் இருந்துச்சுன்னா தலை மாட்டுறது கஷ்டமாக இருக்கும். எப்படி நமக்கு இந்த காலருடைய ஷேப், இந்தடைய பட்டனுடைய ஷேப் இருக்குதோ, இந்த நெஞ்சு வரை கொஞ்சம் லைட்டாக கிழிச்சு விடணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும்னா,
அந்த ஈஸியாக ஷர்ட்டை மாட்ட முடியும். சில பேர் தலை பெருசாக இருக்கலாம். இப்போ என்ன செய்யணும், இந்த நடுப்பகுதியில் கொஞ்சமாக கிழிச்சு விட்டால் போதும். இப்படி கொஞ்சமாக பட்டன் வைக்கிற மாதிரி இன்னும் கொஞ்சமாக கிழிச்சு விட்டால் போதும். ஏன்னு சொன்னால் இந்த சட்டையை நம்ம திறந்து மேலே வச்சு மூடுறதுக்காக வேண்டி. இப்போ இது மாதிரி கிழிச்சு விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி மடிக்கணும். இப்படியா மடித்து என்ன செய்கிறோம், இந்த தலைப்பகுதியில் இப்படி நம்ம வச்சுருவோம். ஜனாசாவை கொண்டு வந்து அழகாக இப்படி வச்சுட்டு தலை இந்த ஹோல்ஸுக்கு வர்ற மாதிரி, தலை இந்த ஹோல்ஸுக்கு வர ஜனாசா வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த துணி மேலே தூக்கி போதுன்னா சரியாக இருக்கும். இடுப்பு பகுதியில் ஒரு கை, முதுகில் ஒரு கை, அவன் கால் பகுதியில் ஒரு கை, இடுப்பில் ஒரு பகை, அப்படியே கொண்டு வந்து நடுவில் வைக்கணும். அப்படி வைக்கணும். இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே, இன்னும் கொஞ்சம் மேலே, இப்படி வைக்கணும். எப்படி நம்ம சட்டைக்கு இந்த பட்டன் விடுற கேப்பை நம்ம கொடுத்துருக்குறோமோ அதே மாதிரியே நம்ம கிழிச்சிருக்கிறோம். கிழிச்சிட்டு மேலே போடுற துணியை நம்ம கொஞ்சம் தலைமாட்டில் வச்சுருக்கோம். ஜனாசா வச்சாச்சு. நல்லா கவனிங்க. கீழே அடைய வளைந்தான் என்று சொல்லக்கூடிய துணி 2 துணிகள் 2.5 விரிச்சாச்சு. அதுக்கு மேலே இன்னொரு 2.5 மீட்டர் என்ன செஞ்சோம்னு சொன்னால் சட்டைக்காக வேண்டி எடுத்து 1.25 மீட்டர் மடித்து அந்த முக்கோணமாக அந்த வளைவு சைஃபில் கட் பண்ணி நம்ம சட்டையை வச்சுக்கிட்டோம். ஒரு விஷயம், 2 மீட்ரு கைலி, 2 மீட்ரு கைலிக்காக கட்டிக்கணும். அதாவது இப்போ கட்டியிருக்கோம் பார்த்தீங்களா, அது மாதிரி கைலிக்காக 2 மீட்டர் கட் பண்ணிக்கணும். குளிப்பாட்டுவதற்காக வேறு துணி இல்லைன்னு சொன்னால் அந்த கஃபுன் துணியிலேருந்து ஒரு 2 மீட்டர் நம்ம கட்டி குளிப்பாட்டுவதற்காகவும் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் தலப்பா துணியை யூஸ் பண்ணலாம். இது மாதிரி இருக்குது. இப்போ நம்ம இப்படி போட்டுட்டு அந்த தலையை சுற்றி வச்சுருக்க துணி இருக்குது பார்த்தீங்களா, இப்படியே நம்ம என்ன செய்கிறோம், இப்படியே கொண்டு வர்றோம். கழுத்து உள்ளே போயிடும். கழுத்து உள்ளே போய் நெஞ்சு பகுதிக்கு இப்படி சட்டையை விரிகிற அளவுக்கு என்ன செஞ்சிடும், டோட்டலாக ஃப்ரீயாக வந்துடும். தலை ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடலாம். ஒரு மனிதன் இறந்த பிறகு கால் கட்டு கட்டியிருப்பாங்க, தலையை சேர்த்து கட்டியிருப்பாங்க. ஆனால் கஃனிடும் போது கட்ட வேண்டிய அது அவசியம் இல்லை. இப்போ இது மாதிரி நம்ம வச்சுட்டு இந்த நெஞ்சு பகுதியில் என்ன செய்வாங்கன்னா, சட்டை போட்ட உடனே கபீர் பொடின்னு சொல்லி ஒரு எல்லோ கலர் பொடி என்ன செய்வாங்க, நெஞ்சு பகுதியில் கொட்டுவாங்க. சில பேர்த்துக்கு நெஞ்சு ரொம்ப தாழ்ந்த மாதிரி இருக்கும், பவுட்ரு கீழே கொட்டிடுறதுக்காக கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் இந்த நடுப்பகுதி குமிழ் பகுதியில் கொஞ்சம் கொட்டுவாங்க. கொட்டி களிமா எழுதுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் களிமா எழுதுவாங்க. எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கற்பூரம் சொல்லுவாங்க இல்லையா, சூடம் என்கிற கற்பூரத்தை என்ன செய்வாங்கன்னா நல்லா நசுக்கி வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் சுஜூது செய்யக்கூடிய இடங்கள் எங்கெல்லாம் தரையில் படுதோ ஃபஸ்ட்டு நெத்தியில் கொஞ்சம் வைப்பாங்க. அப்புறம் மூக்கில் கொஞ்சம் வைப்பாங்க. 2 புஜத்தில் கொஞ்சம் வைப்பாங்க. 2 கை, என்னுடைய இந்த கை பார்த்தீங்களா, இந்த கையில் கொஞ்சம் வைப்பாங்க. அதுக்கு பிறகு 2 முட்டியில் இங்கே கொஞ்சம் வைப்பாங்க. அதுக்கு பிறகு இங்கே கொஞ்சம் கொட்டுவாங்க, இங்கே கொஞ்சம் கொட்டுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிடும். அத்தர் இருந்தால் அல்லது பன்னீர் இருந்தால், வாசனை திரவியங்கள் இருந்தால், யாரும் முகம் சுளிக்கக்கூடாது என்பதற்காக என்ன செய்வாங்கன்னா ஃபுல்லாக அத்தரை ஊற்றிட்டு இடது புறத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு மேலே ஆடை சட்டை மேலே போற்றுவாங்க. அப்படி மேலே போற்றிடுவாங்க. மேலே போற்றின பிறகு திருப்பி 2.5 மீட்டராக 2 துணி இருக்குன்னு சொன்னோம். அதை முதல் துணி என்ன செய்வாங்கன்னா தூக்கி மேலே வைப்பாங்க ஃபஸ்ட்டு. அடுத்து வலது பக்கம் துணி. அடுத்ததாக அதே மாதிரி திருப்பி இடது பக்கம் கொண்டு போவாங்க. வலது பக்கம் திருப்பி கொண்டு வருவாங்க. அப்போ நம்ம என்ன செய்வோம்னா இது மாதிரி ஃபுல்லாக இடது பக்கம் வலது பக்கம் துணி ஃபுல்லாக மூடிட்டு இது மாதிரி சென்டர் இல்லாமல் கயிறு வச்சுருப்போம். இதை நம்ம இது மாதிரி கட்டிட போகிறோம். திருப்பி நம்ம இதில் கபரில் போய் அவுக்கிற மாதிரி ஒரு முடிச்சு, 2வது முடிச்சு என்ன செய்ய போகிறோம், லைட்டாக அந்த தமிழில் சொல்லுவாங்க உருகுற சுருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி அதே மாதிரி தலையில் நல்லாக இப்படி சுருட்டி நல்லா இப்போ முறுக்கி கொண்டு அதுக்கு என்ன செய்வாங்க, ஒரு முடிச்சு அதுக்கு பிறகு அதே மாதிரி சொல்லக்கூடிய உருகுற சுருக்கு இப்படி போட்டுற வேண்டியதுதான். அதே மாதிரி கீழேயும் கால் பகுதியில் என்ன செய்ய போகிறோம்னா நல்லா முறுக்கி கொண்டு
இதை நாங்கள் ஒரு இக்ரா தீனியாத் பாடசாலையின் சார்பாக சிறு சிறு ஊர்களாக செய்து வந்தோம். இது அன்வோ ஐக்கிய நல கூட்டமைப்பின் மூலமாக செய்வதில் நாங்கள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் இது முழு தமிழ்நாடு முழுக்க இது மொழியாற்றம் செய்தும் கூட எத்தனை மொழியில் எங்கள் நடத்த முடியுமோ அத்தனை மொழியிலும் அத்தனை ஊர்களும் அத்தனை மாநிலம் முழுவதும் நடத்துவதற்காக எத்தனைத்திருக்கிறோம். வல்ல ரஹ்மான் இந்த முழு பணியை பொருந்திக் கொள்வானாக.